கயிறு பேட்டி வச்சு கொடுத்தாரு. இந்த நலத்திட்டங்கள்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம இன்னமும் ஸ்டாலினுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கட்சியில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒன்றியத்தை இது மாவட்டத்தில் இருக்கிறாரு. இப்போ பல இதில் இருக்குது. நீங்களே இப்படி தடுமாட்டோம்னா எங்களுக்கெல்லாம் என்ன நிலைன்னு குளந்தராமட்டு பஞ்சாயத்தில் உள்ளவங்க என்னை அப்படியே மெல்லாமல் மென்று குமிக்கிறாங்க. உங்களுக்கே அந்த நிலைன்னா எங்களுக்கெல்லாம் என்ன நிலை அப்படின்னு. ஆமாம், இப்போ பொங்கல்லேருந்து எனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை. இந்த அருக்கு என்னுடைய அட்டை. நான் ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறேன். தெளிவாக பாருங்கள், இதில் எத்தனை ஆள் வேலை பார்த்துருக்குறேன்னு பாருங்கள். இந்த அருக்கு அட்டை. இந்த அட்டையில் இன்னைக்கு காலையிலேருந்து நான் வேலை செஞ்சுட்டு வரேன். இந்த அட்டையில் பதியவே இல்லை. எனக்கு எப்படி சம்பளம் வரும், நான் எப்படி கஷ்டப்படலாம். எங்கனையாவது போய் களை வெட்டினேன்னாலும் எனக்கு வந்து ஒரு 100 ரூபாங்கிற இடத்துல ஒரு 50 ரூபா கொடுத்தாலும் எனக்கு ஒரு பலனாக இருக்கும். ஒரு டீ குடிப்பேன், ஒரு நல்லது கெட்டது பண்ணுவேன். என்னை அந்த பிள்ளைகளை போட்டு இதே மாதிரி இன்னைக்கு மாதிரி எங்கேயாச்சும் மாடு மேய்க்கிற இடத்துல போய் நின்று 10 ஆளுக்கு அட்டை போட்டு என்ன மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குதுவ. இன்னைக்கு நாங்கள் 8 பேர் வேலை பார்த்தோம். 8 பேருக்கிட்டையும் போட்டால் பிடிக்கவும் இல்லை, என்ன மாதிரிலையும் எழுதலை, 100 நாள் அட்டையிலையும் எழுதலை. எங்களோட நிலப்பாடு என்ன? நல்ல கட்சி, நல்ல கோரிக்கையாக இருக்கிறிய. நான் நாளைக்கு எப்படி போய்த்து இன்னொருத்தர்கிட்ட பேசி நான் ஓட்டு வாங்க முடியும்? சத்தியமாக ஒவ்வொரு நாளும் நினச்சதை நான் வந்து ஒரு தலைவர் எடுக்கணும்ட்டு எடுத்தோம். இப்போ வந்து ஒரு புள்ள வரமாட்டேன்னுச்சு. அந்த அம்மாளுக்கு ரெண்டும் தெரியாது. ஒரே ஆள் பட்டினியாவே கிடந்து பதவி ஏற்றி விட்டுட்டு வந்து நான் சாப்பிட்டேன். அது இந்த பஞ்சாயத்துக்கே தெரியும், இந்த பஞ்சாயத்தில் உள்ள ஆளுகளுக்கே தெரியும். எல்லாம் கோட்ரு வாங்கிட்டு பிரியாணி வாங்கிக்கிட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு கூலிங்காக இருந்தாங்க. நான் அதெல்லாம் பண்ணலை. நான் வந்து ஒரே கோரிக்கையில் நம்ம கட்சியை நிலநாட்டணும்னுட்டு நான் நின்று கட்டியாக நின்று பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஒரு வழியுமே இல்லை. ஏன் வழியா இந்த வழின்னா, இந்த குளந்தராமட்டு பஞ்சாயத்தில் என்னை விட கேடா எத்தனை மக்கள் இருக்குது, எத்தனை மக்கள் புழுங்கி சாகுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு எனக்கு ஒரு நல்ல வார்த்தையா ஐயா அவர்களை உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம், ஒரு உதவி பண்ணுங்க, சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் எங்கள் காலம் முழுவதும், எங்கள் ஆயுசு முழுவதும் எங்களுடைய நல்லது கட்டத்தை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் வந்து இது வரைக்கும் உழவர் சந்தைன்னு வச்சுருக்கிறிய, பல கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கிறிய. ஒவ்வொன்றையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி நான் ஓட்டு வாங்கி சேர்மன் எடுத்தேன். யாரும் ஒரு புள்ள வரல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட நிலையே இப்படி இருக்குது. தெளிவாக எனக்கு ஒரு நல்ல இதை சொல்லுங்கள். எனக்கு மோடி காசு இல்லை, எனக்கு வந்து இப்போ ஸ்டாலின் காசு. உங்கள் கட்சி தானே, உங்கள் ஆட்சியில், நீங்கள் ஆளுங்கட்சி ஆட்சியில் உங்களுக்கு என்ன இருக்குது? கார் வச்சுருக்கிறேன், பங்களா வச்சுருக்கிறேன், எல்லாம் வந்து வாங்குகிறேன். உங்களுக்கு என்ன உண்மை இல்லையா? என்ன உங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு கீத்தரமாக பேசுகிறாங்க. என்னை விட ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள். நான் பல பேர்கிட்ட பேசுகிறவங்க, பல பேர்கிட்ட சொல்கிறவங்க, நான் வந்து நிறையா மக்களோட இணைஞ்சி பேசுகிற ஆள். தெளிவாக எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கிறேன். என் கஷ்டத்தை யாரிடம் போய் சொல்கிறேன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். என் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு வந்ததை மாதிரி யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது. உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இந்த கஷ்டம் வரக்கூடாது. இந்த அட்டையை எடுத்து பாருங்கள். இது வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு வந்ததே இல்லை. அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு 3 மணி அறுதி வேலை பார்த்துட்டு என்ன மாதிரிலையும் எத்தலை போட்டாவும் எடுக்கலை. அனாயாசமாக கேவலமாக இஷ்டப்பட்டா பாருங்கள். கஷ்டம்னா போங்கன்னா 8 ஆள் உழைப்பு என்ன, 8 பேருக்கும் என்ன கஷ்டம், அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். வரவே இல்லை. என்ன மாதிரி எடுக்கவும் வரல, எதுக்கும் வரல. அப்போ 3 பணியாளர் இங்கே வண்டி வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போட்டு என்ன மாதிரி போட்டு எங்கனையாச்சும் போட்டு எடுத்துக்கிட்டு போகுது. எங்கள் 8 பேருக்கும் இன்னைக்கு என்ன மாதிரி வரல, போட்டாவும் எடுக்கலை. வேலை பார்த்தா 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அத்தோடு இருக்கிறோம். எங்கள் கஷ்டத்தை கண்டறிஞ்சு பண்ணுங்க, நல்லா இருப்பியா. உங்களுக்கு இன்னமும் என்னுடைய நல்லது கெட்டது நல்லது உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறேன். எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு வாங்கவோ பண்ணவோ செய்யவோ உங்களுடைய கஷ்டத்தை கண்டறிஞ்சு நாங்கள் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் மணிக்கணக்காக நின்று ஒவ்வொருத்தருக்கும் நிதி உதவி கொடுக்குறது. மக்களுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் பண்ணுறீங்கிறது பூரா நான் மக்கள்கிட்ட சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
எனக்கே இவ்வளோ கஷ்டம்னா நான் எந்த மக்களை கண்டு பேசுறது, நான் யாருக்கிட்ட இது பண்ணுறது? நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், ஒன்றியத்துக்கிட்ட கூட சொல்லிட்டேன். சார் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த பஞ்சாயத்தில், நீங்கள் வந்து ஒரு வருஷமாக ஏன் 5-5.5 வருஷமாக வந்து ஆளே மாற்றாமல் இருக்கிறிய. எங்கள் பீரியடில் எல்லாம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆள் தான் 100 நாள் வேலை மட்டும்தான் கொடுத்தோம். இப்போ வந்து இப்படி பண்ணுறிய, நம்ம ஓட்டு வாங்கணும், நம்ம திருப்பி ஆட்சியை பிடிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு நான் ஒன்றியத்துக்கிட்டையும் மீட்டிங்கில் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ உள்ள மீட்டிங் கூட போட்டாங்க போன மாதத்தில். அந்த மீட்டிங்கில் எல்லாம் சொல்லிட்டேன். நான் அந்த எழுதி கொடுக்குறேன், இப்போ இதில் போய்த்து யூனியனில் போய் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னது தான். அவங்கக்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், சேர்மனுக்கிட்டையும் சொல்லிட்டேன். யாருமே இதை பற்றி கண்டுக்கிறல. யாருடன் சொல்கிறதுன்னு கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு எங்களுக்கு சொல்லுங்கள். என் கஷ்டம் இன்னும் பாக்கி மக்களுக்கு, என்னை விட கீத்திரமாக உள்ள மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு வரக்கூடாது. உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.